Hi friends, நம்ம வந்துட்டு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா chapter 13 Python and CSV files. So Python and CSV files. Python வந்துட்டு ஒரு programming language. CSV filesனா comma separated values. So இந்த files வந்துட்டு Pythonல எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சிஎஸ்வி ஃபைல், சிஎஸ்வி ஃபைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்வி ஃபைல்ஸை வந்துட்டு பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் எப்படிலாம் இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டீபக்னா எரர் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும், இந்த சிஎஸ்வி ஃபைலை வந்துட்டு எப்படி வந்துட்டு பைத்தானில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவர்வியூ ஆஃப் சாப்டர் 13. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் 2ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சிஎஸ்வி ஃபைல், சிஎஸ்வி ஃபைல்னால் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 232ல இன்ட்ரோடக்ஷன் கீழே இருக்கு பாருங்க. A CSV file is a human readable text file where each line has a number of fields separated by commas or some other delimiter. So CSV நாலே comma separated values, இது ஒரு பாயிண்ட், நெக்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு வேல்யூஸ்மே கமா கமாவாக செப்பரேட் பண்ணியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 5 6 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறது தான் வந்துட்டு கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். இது வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு வேறு ஈச் லைன் ஹேஸ் அ நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். கமா வச்சு செப்பரேட் பண்ணுவாங்க. ஆர் சம் அதர் டீலிமிட்டர்னா ஃபுல் ஸ்டாப் ஆர் கொட்டேஷன் லைக் தட். ஸோ அதை வச்சும் செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சிஎஸ்வி ஃபைல். So next question பார்த்தீங்கன்னா mention the two ways to read a CSV file using Python. Two ways என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பைத்தான்ல CSV ஃபைல் ரீட் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு பேஜ் நம்பர் 240ல டூ வேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ரீடர் ஃபங்க்ஷன், இனி வந்து டிக்ட் ரீடர் கிளாஸ். ஸோ டூ வேஸ் ஆஃப் ரீடிங் சிஎஸ்வி ஃபங்க்ஷன் வந்துட்டு ரீடர் ஃபங்க்ஷன், இனி ஒன்று வந்துட்டு டிக்ட் ரீடர் கிளாஸ். ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் ஒரு சிஎஸ்வி ஃபைலை பைத்தானில் வந்துட்டு நம்ம ரீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல். இது வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது வந்துட்டு 232ல ஒரு டேபிளர் காலமாகவே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஸோ எக்ஸல் ஃபைல்னா என்ன, சிஎஸ்வி ஃபைல்னா என்ன, 4 மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. First one வந்துட்டு பார்க்கலாம். Excel is a binary file that holds information about all the worksheets in a file, including both content and formatting. So Excel வந்துட்டு ஒரு worksheet அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு content and formatting ரெண்டு டைப் ஆஃப் ஃபைல்ஸும் இதில் வந்துட்டு இருக்கும். பட் CSV வந்துட்டு comma separated is a plain text format with a series of values separated by commas. இதில் வந்துட்டு வெறும் வந்துட்டு comma separated values, கமாவால் செப்பரேட் ஆன ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் மட்டும்தான் CSV ஃபைலில் வந்துட்டு நம்மளால வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலை வந்துட்டு எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னா .xls அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் பண்ண முடியும். ஸோ XLS ஃபைல் கேன் ஒன்லி பி ரீட் பை அப்ளிகேஷன் தட் ஹேவ் பின் எஸ்பெஷலி ரிட்டன் டு ரீட் தியர் ஃபார்மேட் அண்ட் கேன் ஒன்லி பி ரிட்டன் இன் த சேம் வே. ஸோ எக்ஸல் அப்ளிகேஷன் வந்துட்டு அதுக்கான அதர் சப்போர்ட்டட் அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் எக்ஸல் ஃபார்மேட் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அண்ட் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். பட் சிஎஸ்வி ஃபைல் வந்துட்டு அது வந்துட்டு எனி டெக்ஸ்ட் எடிட்டர்லையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் விண்டோஸ், லைக் நோட் பேடில், MS எக்ஸலில், ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸில் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம சிஎஸ்வி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் வந்துட்டு ஸ்ப்ரெட்ஷீட் வந்துட்டு .xls, viz, .xls, sx. ஸோ இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். அதே சிஎஸ்வி ஃபைல் வந்துட்டு .csv அப்படிங்கிற ஃபைலில் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். So CSV is a format for saving tabular information into a delimited text file with the extension .csv. Next வந்து பார்த்தீங்கன்னா Excel consumes more memory while importing data. எக்ஸலுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா டேட்டாவை இம்போர்ட் பண்ணும்போது நிறையா மெமரி வந்துட்டு யூஸ் ஆகும். பட் சிஎஸ்வி ஃபைல் வந்து அப்படி இல்லை, அது வந்துட்டு ஸ்பீடாகவும் இருக்கும் அண்ட் கன்சியூம்ஸ் லெஸ் மெமரி. ஸோ இதுதான் வந்துட்டு 4 மெயின் பாயிண்ட்ஸ் டிஃபரன்சியேஷன் பிட்வீன் எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி. ஸோ இந்த சாப்டரில் வந்துட்டு இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.